இப்போ நம்ம இருக்கிற கோவிலுக்கு பேர் கிருபா கூபாரேஸ்வரர் கோவில். அன்னபூர்ணி வந்து அம்பாள் பேர். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் கோமல். இந்த கோவிலோட ஸ்தல புராணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் வந்து அம்பாள் வந்து சுவாமியோட கண்ணை அப்படி பொத்துறா. அதுவே சுவாமியோட திருவிளையாடல். அப்படி பொத்தும்போது சுவாமி என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஹஸ்தாவர்ண ஜோதி அப்படிங்கிற ஒரு ஜோதியில் போய் நான் மறைஞ்சு போயிட போகிறேன். நீ வந்து அந்த ஜோதி எங்கே இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சின்னு வந்து என்னை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஹஸ்தாவர்ண ஜோதியை ஹஸ்த நட்சத்திரத்தை அன்றைக்கி அம்பாள் அதோட அண்ணன் பெருமாளோட வந்து தேடி கண்டுபிடிக்கிற ஊர் தான் இந்த கோமல். இந்த ஹஸ்தாவர்ண ஜோதிக்கு இன்னொரு பேர் கோமலிய ஜோதி அப்படின்னு பேர். அதனால தான் இந்த ஊருக்கு பேர் கோமல். கோனா பசு ரூபமாக வரா. அப்படி ஒரு பெயர் பெற்ற பெருமை பெற்ற ஊர் தான் இந்த கோமல். இந்த கோமல் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் இந்த ஊருக்காரர். அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஃபிகர், கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். இந்த கோமல்ங்கிறது மயிலாடுதுறை கும்பகோணம் ரோட்டில் க்ஷேத்திரபாலபுரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரபாலபுரத்துலேருந்து அந்த க்ஷேத்திரபாலபுரத்துலேருந்து தெற்க வந்தால் ஃபஸ்ட்டு தேரெழுந்தூர் வரும். அப்புறம் தேரெழுந்தூர்லேருந்து இன்னும் தெற்க வந்தால் அந்த கோமல் வரும். ஸோ இந்த கோமலில் இருக்கிறது தான் இந்த கிருபா கூபாரேஸ்வரர். எந்த தவறையும் மன்னித்து பயங்களை விலக்கி அருள் பண்ணக்கூடியவர் அப்படின்னு ஒரு ஸ்தல புராணம் சொல்கிறதுங்க. இப்போ நம்ம கோயிலை நம்ம கூட வந்து விடாப்படியே காமிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள பாருங்கள். அதாவது வேல்முருகன், தர்ஷினி, பார்வதி, ரித்திக்ஷன் அவர். அது வந்து நம்ம பம்பரம் எக்ஸ்பர்ட் வீரபாலா. ஸோ குழந்தைங்க ரொம்ப பட்டையெல்லாம் வச்சு ரொம்ப அன்பாக வந்து கோயிலை காட்டுறாங்க. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பழமையான ஒரு சிறப்பு மிக்க இந்த கோவில் தான் இந்த கோமல். மேலே ஒரு சாமியா காமிச்சிருவோம். பிள்ளையார். ஓகே, ரைட். மேலே ஒரு சாமி பார்த்துக்கோங்க, பிள்ளையார் சந்நிதி இது. இவர் தான் வந்து பெருமாள் சந்நிதி இந்த கோயிலே இருக்குது. பெருமாள் ராமர் மாதிரி தெரியுது. இந்த சந்நிதி இங்கே இருக்குது. ஸோ இந்த கோயிலில் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி உண்டு. இப்போ இது வந்து முருகர் சந்நிதி. முருகர் சந்நிதியை பார்ப்போம். ஸோ இவர் வந்து வள்ளி தேவசேனா சமேத முருகர் சந்நிதி. இது ஃபோக்கஸ் சரியாக வரல, இருட்டார். இதுதான் லிங்கோத்பவர். வர இருங்க. இது கஜலட்சுமி சந்நிதி. பசங்க எல்லா சாமியும் நீங்கள் பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இவர் வந்து பிரம்மா. காமிச்சாச்சுப்பா. இது வந்து விமானம். இங்கே நம்ம வேல்முருகன் இருக்கிறதா சண்டேஸ்வரர் சந்நிதி. ஸோ இது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு இதுதான் பரிகார ஸ்தலம். ஹஸ்த நட்சத்திரக்கார ஆளுக்காக உருவான கோவிலே இந்த கோமல் கிருபா கூபாரேஸ்வரர் கோவில் தான். அதனால் அந்த ஹஸ்த நட்சத்திர அன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து உங்கள் பேரில் அர்ச்சனையெல்லாம் பண்ணி அனுப்புகிறாரு. அவங்க கோயிலேருந்து அவங்க வரவங்களும் இங்கே அந்த வெளியூர்லேருந்து ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் பூஜை கட்டளை அதெல்லாம் கொடுத்து வழிபடுறதாக சொல்கிறாங்க. நேராக தெரிகிறது நவகிரகம், பைரவர், சனீஸ்வர பகவான். ஸோ இதுதான் கிருபா கூபாரேஸ்வரர் கோவில். இருக்கிற கிராமத்துக்கு பேர் கோமல். ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு வாங்க. கோபுரம் இல்லை, விமானம் இருக்குது. இது கொஞ்சம் உள்ளடங்கி இந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் உள்ளடங்கி இருக்குது இந்த கிருபா கூபாரேஸ்வரர் சந்நிதி. ஸோ அந்த நவக்கிரகங்கள்லாம் இங்கே தெரியுது. ஸோ அதனால் ஹஸ்த நட்சத்திரமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. இல்லைனாலும் இது ரொம்ப அழகான ஒரு பெருமை வாய்ந்த சிவஸ்தலம். அதனால் இங்கே வந்து அருள் பெற வேண்டும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த கோயில் சுமாராக கும்பகோணத்துலேருந்து ஒரு 29 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மாயவரத்துலேருந்து கொஞ்சம் இன்னும் பக்கம். ஸோ இவர் தான் கிருபா கூபாரேஸ்வரர். வந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களையும் பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.